1984 ஆண்டு 84 சட்டமன்ற உறுப்பினர். அன்று ஆங்கில நாளேட்டில் புரட்சி தலைவர் இருந்தபோது ஆங்கில நாளேட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் நன்றாக பயணிக்கின்றார், நன்றாக செயல்படுகின்றார் என்று ஒரு நாளேட்டில் ஆங்கில நாளேடு எக்ஸ்பிரஸில் எழுதி, அது அன்று நமது அண்ணாவில் இயக்கத்தினுடைய தனி ஏடு, அங்கீகாரம் பெற்ற ஏடு. அதில் அதிமுக எம்எல்ஏவுக்கு ஆங்கில நாளேடு பாராட்டு விழா என்று சொல்லி தலைவர் அமெரிக்காவில் இருந்தபோது எனக்கு மறுக்கப்பட்டது. 2001 மறுக்கப்பட்டது. 89 சேவல் சின்னத்தில் நின்றேன். அதற்கு பிறகு 2006 கொடுத்தார்கள். ஆக இப்போது 98 நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பாராளுமன்றத்திலே நல்ல உரையாற்றினேன். அத்தனை பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தெரியும். ஆனால் அப்பொழுதும் நான் மறுக்கப்பட்டேன். இதுவரை என்னுடைய மகன் 8.25 ஆண்டுகள் இவர்கள் பின்னால் தியாக மனப்பான்மையோடு தேவை செய்து ஏன் ஏற்பட்டது என்பதை தயவு செய்து நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். எங்களுக்கு இதுவரை புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அங்கே கொள்கை இல்லை. இங்கே மாண்புமிகு தளபதி அவர்கள் பின்னாலே, முதலமைச்சர் பின்னாலே வருகை தந்து தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழக வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபட எங்களுடைய முடிவெடுத்தோம். இதுதான் உண்மை சார். அது எதையும் நாங்கள் அதற்கு நீங்கள் எந்த கேள்வியை நீங்கள் கேட்டாலும் திரு டிடிவி தினகரன் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு தேவையான விடைகளை நீங்கள் அவரிடத்தில் பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் சார். மாண்புமிகு அம்மா அவர்களால் நான் அடையாளம் காட்டப்பட்டு திருப்பூர் தொகுதியிலே செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க 11 தொகுதிகளில் நான் ஒருவன் மட்டும்தான் 2016 வெற்றி பெற்றேன். பிறகு சூழ்நிலை காரணமாக 15 மாதங்கள் பிறகு எடப்பாடி அவர்களால் நான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு, பிறகு கொள்கை பிடிப்பில்லாத நபர் என்ற காரணத்தால் நான் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவருடைய சார்பிலே இருந்து 8.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக நான் மாவட்ட கழக செயலாளர் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்திலே பணியாற்றியுள்ளேன். என்னுடைய பதவி இழந்துள்ளேன், பொருளாதாரத்தை இழந்துள்ளேன். அனைத்தும் இழந்த பிறகு எனக்கு அளித்த வாக்குறுதி எல்லாம் அந்த தொகுதியில் மீண்டும் உங்களை உறுப்பினர் ஆக்கியே தீர்வேன் என்று மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் கூறிய காரணத்தினால் நாங்கள் தொடர்ந்து பயணித்தோம். ஆனால் கொள்கையும் அந்த கொள்கைக்கு அவர் கூறுகின்ற வார்த்தைகளுக்கும் சற்றும் உண்மையில்லாத போன காரணத்தினால் நாங்கள் மீண்டும் இதில் பயணிப்பதில் பயனில்லை என்ற காரணத்தினால் இப்பொழுது மாண்புமிகு முதல்வர்கள் தலைமையிலே தமிழை காக்க, தமிழ்நாட்டை காக்க, தமிழ் மக்களுக்காக போராடி வருகின்ற நல்ல தமிழரினுடைய பக்கத்திலிருந்து மீண்டும் எங்கள் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்ற நான் விழைந்து மாண்புமிகு முதல்வர்கள் தலைமையிலே இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். இதுதான் இந்த செய்தி. இனி டிடிவி மரியாதைக்குரிய டிடிவி அவர்களை நம்பியிருப்பவர்களுக்கு என் போன்ற செய்தி தான் பிற காலத்திலும் வரும் என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார்.